கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நாம் தொடர்ந்து வேத வசனத்திலிருந்து கவனித்து வருகிறோம். இந்த நாளில் மத்தேயு 25வது அதிகாரத்தில் இருந்து அவனுடைய வருகையை பற்றி மற்றொரு பகுதியை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை சொல்லியிருக்கிறார். 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் 10 கன்னிகைகளை பற்றியதான உவமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் முன்பதாக தியானம் செய்திருக்கிறோம். அடுத்தது 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் தாலந்தை பற்றியதான உவமையை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்கும் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்கிற உவமையை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த 3 பகுதிகளில் மைய பகுதியில் உள்ளதான தாலந்து உவமையை தான் இந்த இரவு வேளையிலே நாம் கவனிக்க இருக்கிறோம். இதற்குரிய தலைப்பு கணக்கு கேட்கும் எஜமானாய் திரும்பி வரப்போகும் இயேசு கிறிஸ்து. 25, 14 முதல் 30 வரைக்கும் உள்ளதான பகுதியில தாலந்து உவமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில குறிப்பாக 3 பேருக்கு எஜமான் தாலந்துகளை கொடுக்கிறார். ஒரு வேலைக்காரனிடத்திலே 5 தாலந்தையும், இன்னொரு வேலைக்காரனிடத்திலே 2 தாலந்தையும், இன்னொரு வேலைக்காரனிடத்திலே 1 தாலந்தையும் கொடுக்கிறார். இப்ப இந்த தாலந்து என்பது ஒரு பொருள் அல்ல, இது தாலந்து என்பது எடை. இப்ப எப்படி நம்ம கிலோகிராம் எடையை பயன்படுத்துறோமோ அதுபோல இஸ்ரவேல் தேசத்திலே பயன்படுத்தப்பட்டதான எடை தான் தாலந்து. ஒரு தாலந்து என்பது சராசரியாக 33 கிலோ. ஒருவேளை இந்த தாலந்து வெள்ளியா அல்லது வெண்கலமா அல்லது செம்பா அல்லது தங்கமா இன்னும் வேறு ஏதாகிலும் உலோகமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் விலையுள்ள பொருள். இதை வைத்துதான் அவர்கள் பின் நாட்களில் வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணார்கள் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அப்படியானால் இது ஏதோ விலையேற பெற்றதான ஒரு உலோகமா தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப இந்த 3 வேலைக்காரர்களுக்கும் எஜமான் தாலந்துகளை பிரித்து கொடுக்கிறார். இந்த உவமையில இந்த எஜமானாகிய கர்த்தர் செய்ததான 7 காரியங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதலாவது, எஜமானாகிய கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல எஜமான் தம்முடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய சமூகத்தின் மத்தியில, உங்களுடைய பட்டணத்தில, உங்களுடைய கிராமத்தில, உங்களுடைய வீதியில, உங்களுடைய குடும்பத்தில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பணிவிடைக்காரராக, அவரை சேவிக்கும்படியாக, அவருடைய வேலைக்காரராக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எஜமான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மேலான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு நம்மை அழைத்தது ஒரு சபை அல்ல. இந்த மேலான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நம்மை அழைத்தது ஒரு ஊழியக்காரர் அல்ல. இந்த மேலான ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நம்மை இணைத்தது யாரோ ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ அல்ல. நம்மை அழைத்து இந்த மேலான ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப ஆண்டவராகிய இயேசுவினுடைய அழைப்பு மிக உன்னதமான அழைப்பு. அழைப்பின் மேன்மையை பற்றி இன்னொரு நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையில் கவனிப்போம். ஆனா ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய மந்தையில் இணைத்திருக்கிறார். அவ்வளவுதான்.
அடுத்து இரண்டாவது 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்போ திறமைக்கு தக்கதாக தாலந்தை இந்த எஜமான் கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய அழைப்புல திறமை அவசியமா என்று கேட்டா இல்ல. நம்மை தகுதி பார்த்து, நம்முடைய திறமையை பார்த்து, நம்முடைய கல்வியை பார்த்து, நம்முடைய அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, குடும்ப பின்னணியை பார்த்து இயேசு நம்மை அழைக்கவில்லை. எந்த விதமான தகுதியும் இல்லாத பொழுதுதான் இயேசு நம்மை அழைத்தார். அது எந்த சந்தேகமும் நமக்கு வேணாம். ஆனா இங்கே சொல்லப்படுகிற திறமை என்பது நம்முடைய கெப்பாசிட்டி, நாம் செயலாற்றுகிறதான தன்மை. இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் 1 மணி நேரத்துல செய்யற ஒரு வேலைய இன்னொருத்தர் ஒரு நாள் முழுதும் செய்வாங்க. அப்ப அதுல இருந்து அவர்களுடைய திறமை என்பது ஒரு அடிப்படை தகுதிதான், எபிலிட்டி என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நமக்கென்று நம்முடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை உணர்ந்து நமக்கென்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஆவிக்குரிய தாளந்துகளை, ஆவிக்குரிய வரங்களை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன தாளந்து இருக்கிறது, நம்ம இடத்துல என்ன கிருபை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்து அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும். அவருடைய வருகை நாளிலே அவரை சந்திக்கும்படி அது வரைக்கும் நாம் அவர் கொடுத்ததான வரங்களை, கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். 2 பேர் இந்த தாளந்துகளை உபயோகித்தார்கள். ஒருவன் மட்டும் என்ன செஞ்சிட்டானா, இந்த தாளந்தை குழியை தோண்டி மண்ணுக்குள்ளே ஒரு புதைத்து வைத்து விட்டான். தகுதிக்கு தக்கதாக, திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுக்க எஜமான் இயேசு. அடுத்து 3வது 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டார். எஜமான் திரும்பி வரப்போறாரு. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்கள் செய்ய வேண்டியதான பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு அவர் பரமேறி பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இனி என்ன செய்ய போறாருன்னா திரும்பி வர போறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிப்பீர்களானால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்வதை நாம் படிக்கிறோம். ஆனா இங்க சொல்லும் பொழுது வெகு காலத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வராருன்னு எழுதியிருக்கு. இதுல எது உண்மை? 2மே உண்மைதான். கர்த்தருடைய பார்வையில இந்த 2000 வருஷம் சீக்கிரம். ஆனா நம்முடைய அணுகுமுறையில், நம்முடைய பார்வையில் இந்த 2000 வருஷம் என்பது வெகு காலம். அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசு திரும்பி வரப்போகிறார். ரொம்ப காலம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு இந்த பூமியில மனிதனாக அவதரித்து 33 வருஷம் வாழ்ந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நீண்ட காலம் தானே. வெகு காலத்திற்கு பின்பு இயேசு வரப்போகிறார். 4வது, அவர் வந்து என்ன செய்ய போறாருன்னா தமது ஊழியக்காரர்களிடம் கணக்கு கேட்டவர். அதே வசனத்துல போட்டிருக்கு, திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டார். என்ன கணக்கு? நான் உங்களிடத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷத்தை, விலையேற பெற்ற திரவியத்தை ஒப்புவித்து விட்டு சென்றேனே, அதற்குரிய கணக்கை ஒப்புவீங்கள் என்று ஆண்டவர் இந்த 3 பேரையும் ஒவ்வொருத்தரா அழைத்து கேட்கிறார். அதுபோல நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாளிலே கர்த்தர் தேவ ஆவியின் நிறைவை நமக்கு தந்து நமக்குள்ள என்ன செய்யறாருன்னா ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கார். எப்படி இந்த 2 வேலைக்காரர்கள் அந்த தாளந்துகளை வைத்து மேலும் 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் சம்பாதித்தார்களோ,
அதுபோல கர்த்தர் நமக்கு தந்ததான கிருபைகள் வரங்களை பயன்படுத்தி அவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் நாம் பயன்பட வேண்டும். அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பாடுகிற கிருபையை சிலருக்கு கர்த்தர் தந்திருக்கலாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, அதிகமாய் போராடி ஜெபிக்கிறதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கிற, மற்றவர்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். நற்கிரியை செய்கிற, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, அதுபோல சபையில உதவி செய்கிற, பொருள் உதவி செய்கிற, இப்படிப்பட்ட தாளந்துகளை, கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கலாம். என்னென்ன வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்காரோ, அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறதான அனுபவம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற அனுபவம், வியாதிகளை சுகமாக்குகிற வரம், இப்படி என்னென்ன வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரோ அதை என்ன செய்யணும்? நாம் பயன்படுத்த வேண்டும். அதை கொடுத்தவர் ஒரு நாள் வந்து நம்மள்ட்ட கணக்கு கேட்பாரு. கர்த்தர் அபிஷேகம் கொடுத்து அப்படியே போயிட மாட்டாரு. அபிஷேகத்தை நிறைய கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு. இப்ப நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்றபடி பணம் கொடுக்குறீங்க. அவங்க கடைக்கு போறாங்க, வாங்கிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அப்படியே விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? செக் பண்ணுவீங்க. எவ்வளவு ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, ஏன் ஒருவேளை தவறுதலா விட்டு வந்தா ஏன் அப்படி கவனம் இல்லாம இருக்க என்று நம்ம கேட்கிறோம். அப்ப நம்முடைய பரம தகப்பன் நம்மிடத்திலே வந்து, நான் உனக்கு ஒப்புவித்ததான பொறுப்புகள் எல்லாம் நீ சரியா செஞ்சியா? நான் உனக்கு இந்த வரங்கள் எல்லாம் தந்தனே, ஜெபிக்கிறதுக்கு கிருபை தந்தனே, நீ ஜெபம் பண்ணியா? பாடுவதற்கு கிருபை தந்தனே, நீ பாட்டு பாடினியா? நடந்து தேடி ஒரு ஆத்மாவை போய் சந்திக்கத்தக்கதான அந்த அர்ப்பணிப்பை நான் உனக்கு கொடுத்தனே, அதை செஞ்சியா? ஊழியத்தில் உதவியா இருக்கத்தக்கதான, ஊழியக்காரர்களுக்கு ஒத்தாசை இருக்கத்தக்கதான குணத்தை உனக்கு நான் கொடுத்தனே, ஏன் அதையெல்லாம் நீ பின்பற்றவில்லை என்று ஆண்டவர் ஒரு நாள் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கிற எஜமானாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு திரும்பி வருவதற்கு காலம் சமீபமாயிற்று. அடுத்தது 5வது 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். 5 தாளந்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் திரும்பி வந்து எஜமான்ட்ட கணக்கு சொல்றாரு. ஆண்டவனே, என்கிட்ட நீங்க 5 தாளந்து கொடுத்தீங்க, நான் இன்னும் வேறு 5 தாளந்து சம்பாதிச்சேன். நம்ம முன்னாடியே படிச்சோம், வெகு காலம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஆண்டு கேட்கல, ஏன்பா இத்தனை வருஷம் உனக்கு டைம் கொடுத்து வெறும் 5 தாளந்து தான் உனக்கு சம்பாதிக்க முடிஞ்சதா? அப்படி ஆண்டு கேட்கல. என்ன சொல்ற ஆண்டவரே? நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஒருவேளை நம்ம பெருசா அதை சாதிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பல. நம்மால இயன்றதை நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஊழியத்தை, கர்த்தரின் நாமத்திற்காக நாம் செய்ய வேண்டிய சிறிய காரியத்தை ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார், கடிந்து கொள்ளவில்லை. ரொம்ப நல்லதுப்பா, நீ செஞ்ச விஷயம் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளும் நீ ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணிருக்க, ஒவ்வொரு நாளும் கால் கடுக்க நடந்து சைக்கிள் முயற்சி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை தேடி நீ போன, உன்னுடைய வறுமையில, உன்னுடைய தரித்திரத்துல, கஷ்டத்துல நீ ஊழியத்துக்கு உதவியா இருந்திருக்க, ஊழியத்துக்கு உதவி செஞ்சிருக்க. இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது நல்லது என்றுதான் ஆண்டவர் சொல்லுவார். அப்படி எஜமான் மெச்சிக்கொள்ளுகிற நிலையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அடுத்து 6வது அதே வசனம், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார்.
அப்போ கர்த்தருக்கு உண்மையாக செயல்படுகிற, உண்மையாய் பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்றார். 6வது குறிப்பு. நீங்க ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டீங்களோ, கர்த்தருக்காக என்ன தியாகம் பண்ணீங்களோ, கர்த்தர் நாமத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்களோ, அதெல்லாம் மறந்து போவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவைகள் எல்லாம் நினைவில வைத்து, நீ வாமா, நீ வாப்பா, உன்னுடைய எஜமானை மகிழ்ச்சியில பிரவேசி என்று நமக்கு ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை நாம் இங்கே அசட்டை பண்ணப்படலாம். ஒருவேளை இங்கே உங்களுடைய பிரயாசத்திற்கான மதிப்பு இங்கே தெரியாமல் இருக்கலாம். சில நேரம் நீங்க கர்த்தருடைய நாமத்திற்காக, ஊழியத்திற்காக படுகிற பிரயாசம் யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நீங்க வெளியே சொல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ரகசியமாய் போராடி ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில் அங்க நித்தியத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எவ்வளவு ஜெபம் எனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு எனக்கு தெரியும்பா என்று ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய சந்தோஷத்திலே நம்ம இணைத்துக் கொள்ளுவார். எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு அங்கே நமக்கு கட்டளை கொடுப்பார். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய, அதாவது அல்டிமேட் இதுதான். நம்ம படுறதான பிரயாசத்திற்கு, நம்ம மேற்கொள்கிற தியாகத்திற்கு பிரதிபலன் இதுதான். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிறதுனா ஆசீர்வாதம் என்று சொல்வதை விட அனுகூலங்கள் அவ்வளவுதான். நித்தியத்தில தான் அவருடைய சந்தோஷத்துல நம்மை இணைத்துக் கொண்டு நம்மை அவர் என்ன செய்வார்னா மேன்மைப்படுத்துவார். கடைசி 7வது குறிப்பு, உண்மையற்ற ஊழியக்காரனை எஜமான் என்ன செய்வார்னா கடிந்து கொள்கிறார். 30ஆம் வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அவன் ஆண்டவர் கொடுத்ததான அந்த வரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை இந்த மனிதன் பயன்படுத்தவில்லை. கர்த்தர் கொடுத்ததான தாளந்துகள்ல மிக பிரதானமானது வேத வசனம், கர்த்தருடைய வசனம். அதை நாம் படித்து, அதை தியானித்து, அதை கேட்டு, அதன்படி வாழ்வதும், அதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதும் மிக பிரதானமான ஒரு பொறுப்பு. ஒருவேளை எனக்கு வரங்களா இல்லைங்க, பாடுற வர இல்ல, ஜெபிக்கிற வர இல்ல, எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா வேத வசனத்தை படிப்பதற்கு வரம் தேவையில்லை. வேத வார்த்தையை தியானம் செய்வதற்கு வரம் தேவையில்லை. ஆவியானுடைய நிறைவில நாம் படித்து என்ன செய்ய முடியும், அதை நாம் பின்பற்ற முடியும். அப்படி செய்யாவிட்டால், இப்ப இந்த உண்மையற்ற ஊழியர் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறார் பாத்தீங்களா? நம்ம உண்மையா இருப்போம், கொஞ்சத்துல உண்மையா இருப்போம், நமக்கு கத்திர தந்தால் அதுதான் கேள்வி கேட்பாரு. எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று நாம் வேதனை படிக்கிறோம். அப்ப உங்கள்ட்ட ஒரு சின்ன தாளந்து தான் ஆண்டவர் தந்திருக்காரு, ஒரு சின்ன கிருபை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னா, அதற்குரிய கணக்கு மட்டும்தான் நம்மிடத்துல கேட்பார். ஆகவே நம்ம உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்த உண்மையற்றவர்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உண்மை இல்லாத யாராவது இருக்காங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று ஆண்டவர் நம்மை மெச்சிக்கொள்ளுகிற நிலையிலே நாம் இந்த காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்ததான ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் கணக்கேற்ற எஜமானாய் வரப்போறபடினால நம்ம ஆயத்தப்பட்டு அந்த நித்திய மேன்மையில் கடந்து செல்லும்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உவமையை முழுவதுமாய் நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் அதில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நாம் தொடர்ந்து வேத வசனத்திலிருந்து கவனித்து வருகிறோம். இந்த நாளில்